மண் தோன்றா காலத்து மூத்தோர் குடின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதை நிரூபிக்கும் சான்றா அந்த காலத்திலேயே லேண்ட் ஃபார்ம்ஸை ரொம்ப அழகாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம இலக்கியம் சொல்லுது. அதை எப்படி பிரிச்சிருக்கான்னு நம்மளுக்கு சொல்லி காட்ட வராங்க நம்ம நிலை 2 மாணவர்கள். வாவ், அது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. லெட்ஸ் வெல்கம் நிலை 2 ஆன் ஸ்டேஜ். ஒரு சிறுவர் வேடத்தில் ஆதவ்னு ஒரு குழந்தை வர வேண்டியது இருக்குது. ஒரு சில சூழ்நிலை காரணமாக அவரால் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவங்களுக்கு பதிலாக ஹம்ஷிதா படிப்பாங்க. இந்த ஆதம் படிச்சுன்னு சொன்ன எந்தது செய்யற ஆச்சி விளையாட வாங்க. படிச்சு சொன்ன நீங்கும் சொல்லிட்டு லேண்டரை கூப்பிடு. ஆமாம் தானங்க ஆச்சி, சும்மா புக்கு பார்த்து படித்தா போர் அடிக்கும்ல. ஈஸியாக என்கேஜிங்காக இருக்கிற மாட்டோம் இருந்தால் தானே படிக்க ஆசையாக இருக்கும். சரி விடுங்க ஆச்சி, எனக்கு போர் அடிக்குது. நீங்கள் எனக்கு ஒரு கதையை சொல்லுங்கள். கதைவானது கதை இறுதியின் சென்ற என்ன கதை? ஏன் பின்னாடி எல்லாரும் வேஷ கட்டிட்டு இருக்காங்க? 5 திங்களை கட்டை பட. வணக்கம். நான் மலைவாழ் குறவன். நான் குறிஞ்சி நிலத்தை ரெப்ரசன்ட் பண்ண வந்திருக்கேன். மலை சார்ந்த பகுதியும் தான் என் லேண்ட். மலை குகை இதுதான் எடுத்துட்டு வர முடியாதுல்ல, அதனால தான் நான் குறவன் வந்திருக்கேன். எங்களோட இடத்துல வாழ மயில் கிளி எல்லாம் போட்டி போடும். நாங்கள் எல்லாரும் ஒன்றா மலை புயல் சொல்பட்ட சந்தோஷமாக வாழும். வணக்கம். நான் தான் முல்லை நிலம். அமைதியான காடுகளும் காடு சார்ந்த நிலங்களும் எனது சிறப்பு. என்கிட்ட நிறைய பூக்கள் இருக்கும். முக்கியமாக முல்லைப்பூ நிறைய இருக்கும். இங்க ஆடு மாடு முயல் மான் நிறைய ஐட்டம்ஸ் அனிமல்ஸ் விலங்குகள். இங்க இயற்கை ரசிக்கிற ஆட்சியர் வாழ்றாங்க. நன்றி, வணக்கம். இருக்கிற 5 நிலங்களே மிக செழிப்பான நிலம் நம்புறது தான் மருத நிலம். வயலும் வயல் சார்ந்த இடங்களும் நம்புது தான். மருதம் தான் சாப்பாட்டுக்கு முக்கியமான இடம். நம்மளால் தான் பயப்போலிங்க அரிசி பருப்பு நெல் காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்றதே. உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, நம்மளுக்கு ஆல் சீசன்ஸ் இருக்குது. வெயில் காலம், குளிர்காலம், பனிக்காலம், பின்பனிக்காலம், வெயில் காலம் எல்லாமே இருக்கு. வளம் செழிமை இங்கே நிறைய இருக்குது. சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. உழவர் உழைத்துகிறதுனால நான் ஹாப்பியாக இருக்கேன். ஆஹா, காத்தோட சேர்ந்து உப்பு மனம் வீசுறதே ஒரு தனி ரிலாக்ஸு தான். பின்ன கடலும் கடல் சார்ந்த பகுதியும் தானே நெய்தல் நிலத்தோட பெருமையே. கடல் காத்தும் மீன் வாசமும் அடடடடடா. சுறா முதல எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு.
அதை விடுங்க, நீங்கள் சீகல் பார்த்துருப்பீங்க, நீர்க்காக பார்த்துருக்கீங்களா? ஐ ஹாவ் இட். என் மக்கள், நுழையல், நுழைச்சியர், துறைவன் எல்லாம் சேர்ந்து கடலின் அலைகள் சத்தத்தோடு நாங்களும் சந்தோஷமாக வாழ்கிறோம். நீங்கள் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உண்மையான வாழ்க்கை கடற்கரையில்தான். மீன் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? நன்றி, வணக்கம். ஹலோ துபாயா, என்ன காஸ்டியூம் போட்டுடாம என்னை துபாய் ஷேக்காகவே மாறித்தாங்கடா. காஸ்டியூம் பாட்டா தெரியல, நான்டா பாலின்னலாம். என் ஏரியாவில் அகிண்டு இருக்கும், குன்றமாக வறண்டு இருக்கும். இங்கே தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இங்கே கூவரம்பூ, எலுப்பை மரம், கேக்டஸ் அங்கங்கே இருக்கும். என் மக்களுக்கு பொறுமை அதிகம். மழை இல்லைனாலும் இது வேணாலும் சமாளிப்பாங்க. நிலை 2 ஸ்டூடெண்ட்ஸோட ட்ராஃபி டைம் இது. அவங்களோட ஆசிரியர்கள் திருமதி கீர்த்தனா அஸ்வின், திருமதி சாயிதா ஆரிஃப், திருமதி அக்ஷிதா. We welcome திருமதி கீர்த்தனா to give away the trophy. ஷியாம் ரங்கநாதன், டேனியல் சோலமன், நியந்த் கருணாகரன், அபிஷா அம்ஜத் கான், ஆராத்யா ஆனந்த் சக்கரவர்த்தி, ஆதவ் சிவராமகிருஷ்ணன், மஹிதா பிரபாகர் சரண்யா, சந்திர மௌலீஸ்வரன் ஹரிஹரன். தேங்க்யூ. ஐந்திணைகள் பற்றி அழகா சொன்ன நம்ம நிலை 2 மாணவர்களுக்கு ஒரு பலமான கைத்தட்டல்.